சுவிட்சர்லாண்டில் உள்ள ஒரு மாநிலத்தில் வந்து சுவிஸ் பாஸ் உள்ளவர்களுக்கு அவருடைய சம்பளத்திலிருந்து மாதம் அவருடைய டேக்ஸை கழிப்பதாக சொல்லப்படுறது. அதை பற்றியான விளக்கம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து எந்த மாநிலம் இந்த அறிமுகத்தை கொண்டு வருகிறது? பாசல் ஸ்டாட் மாநிலம் வந்து புதிதாக இந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 2026 இருந்து போன எலெக்ஷனில் வந்து மக்களிடம் கிடைத்த வாக்கில் வந்து இந்த முடிவு வந்து புதுசாக வந்திருக்குது. மக்கள் வந்து 53.4% சப்போர்ட் பண்ணி இந்த புதிய விடயம் வந்து அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள்? சுவிஸ் நாட்டில் வந்து கடன்கள் வந்து கூடிக்கொண்டு போகிறது. அதில் முதல் இடத்தில் பிடிச்சிருக்கிறது வந்து டாக்ஸ் பில்லல் கட்டாமல் அது கடனாக போகிறது வந்து முதல் இடத்தில் வந்திருக்கிற பட்சத்தில் தான் அதை எப்படி குறைப்பது, அதுக்கு என்ன வழிகள் இருக்குது என்று யோசிக்கும் பொழுது ஏற்கனவே வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொல்லன் ஸ்டோயர் என்ற அடிப்படையில் வந்து சம்பளத்தில் டாக்ஸ் கழிவுற சிஸ்டம் ஏற்கனவே சுவிஸ் நாட்டில் உள்ளது. அதே மாதிரி சுவிஸ் பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கும் ஒரு புதிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரத்துக்கு தான் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. இது வந்து என்ன கேள்வி சொன்னால் கட்டாயமான ஒரு விடயமா? ரெண்டாவது கேள்வி, அப்படின்னு சொன்னால் சம்பளத்திலிருந்து எத்தனை வீதத்தை கழிக்க யோசிக்கிறீங்க? இது வந்து கட்டாயம் இல்லை. நீங்கள் விரும்பினால் உங்களோட வேலை செய்கிற இடத்தில் வந்து சொல்லலாம். மேக்சிமம் 10% உங்களோட புருத்தோ சம்பளத்திலிருந்து டிரெக்டாக கழித்து அந்த டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போக சொல்லி நீங்கள் வந்து உங்களோட வேலை இடத்துல வந்து அறிவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட சம்பளத்துலேருந்து மேக்ஸிமம் 10% வரைக்கும் கழிச்சு போட்டு டிரெக்டாக அந்த டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 விதமோ 3 விதம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு சொன்னால் கூடுதலான பேர் வந்து டேக்ஸ் வரசா கடைசியில் டேக்ஸ் வரும் பொழுது பெரிய அமௌண்ட்டாக வரைக்க அதை கட்ட முடியாமல் போய்க்க அதில் வந்து பெத்திராயிரம் போய் அது அந்த பிரச்சனையில் வாரதை குறைப்பதற்காக தான் இந்த சட்டம் வந்திருக்குது. உங்களுக்கு நேரடியாக சம்பளத்திலிருந்து கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரோம். ஒரு நல்ல விடயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபா சம்பளம் இருக்குன்னா வருஷ முடிய பார்த்தீங்கன்னா எனக்கு 7,000 வருது 10,000 வருது வரி வருதுன்னு சொல்லி பல பேர்ட்ட புலம்புல நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நல்ல விடயம். மாதமாக கழிச்சிட்டா வருஷ முடிய வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இது வந்து கட்டாயமா இல்லாட்டி நாங்கள் விரும்ப மட்டும் தான் செய்யலாம்? நீங்கள் விரும்பினா மட்டும் செய்யலாம், கட்டாயப்படுத்த இல்லை. இதில் இன்னொரு விடயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க பாசல் ஸ்டார்ட் வந்து இந்த விடயத்தை கொண்டு வந்துருக்கு. இதை பார்த்து இன்னொரு மாநிலமும் கொண்டு வரதா முடிவெடுக்கிறது, அது உண்மையான விடயம். சூரிச் மாநிலமும் வந்து சிந்திச்சு கொண்டு இருக்கிறார்கள். பாசல் ஸ்டாட்டில் அறிமுகப்படுத்தின இந்த அதே விடயத்தை சூரிச்சிலும் கொண்டு வரதுக்கு என்னென்னு சொன்னால் பாசிலை போல தான் சூரிச்சிலும் வந்து கூடுதலாக கடனில் இருக்கிற டாபிக் வந்து டேக்ஸ் கட்டாத கடன்கள்லாம் கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் அங்கேயும் இதை கொண்டு வந்தால் அங்கே இருக்கும் மக்களுக்கும் இலவாக இருக்கும். மற்றது வந்து டேக்ஸ் ரீதியாக வர வருமானமும் இதால் வந்து அடிபடுறது குறைவாக இருக்கிற காரணத்தில் இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு அங்கேயும் கழிச்சு கொண்டு இருக்கிறார்கள். சப்போஸ் இந்த விஷயத்தை வந்து அமுல்படுத்துறதுக்கு யோசனைப்பட்டால் வர எலெக்ஷன் அப்ஸ்டீமிங்கில் வந்து இந்த கண்டிப்பாக இந்த டாபிக்கும் வந்து எடுபடும். இப்போ பார்த்தீங்க என்றால் உண்மையிலேயே இங்கே சுவிட்சர்லாந்து வந்து 3 விடயம் முக்கியமான விடயம் இருக்குது. ஒன்று வரி, டேக்ஸ் வந்து கட்டாகிற பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த கிரங்கன் காசை கட்டாகிறது வந்து கிரங்கன் காசு வந்து சுவிஸ் வந்து ஒப்ளிகத்தோரிச்சு. ஆனால் இதையும் கட்டாவிட்டு பல பிரச்சனை இருக்குது. 3வது விடயம் வந்து கிரெடிட். இந்த கிரெடிட்லேயும் எடுத்து போட்டு தேவைக்கு அதிகமாக கிரெடிட் எடுத்து போட்டு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி அதையும் கட்டாக விடுற பிரச்சனை இங்கே வந்து இருக்கின்றது. இன்னொரு விடயம் வந்து சொன்னால் நான் கேள்விப்பட்டேன், இந்த கிரங்கன் காசில் வந்து இந்த பிளாக் லிஸ்ட் விடயம் இருக்குதா, அது வந்து யார் யாருக்கு இருக்குது, எந்தெந்த கண்ட்ரோல் இது அமுலில் வச்சுக்கணும், இதை பற்றி விளக்கம் இங்கே கொடுக்கலாம். இந்த பிளாக் லிஸ்ட்ன்ற விஷயம் வந்து நிஜமாக உள்ள ஒரு விஷயம். முந்தின காலகட்டத்தில் வந்து 9 மாநிலங்களில் வந்து இந்த பிளாக் லிஸ்ட் சிஸ்டத்தை வந்து வச்சிருந்தவங்க இப்போ இருக்கிற 2026 காலகட்டத்தில் வந்து 5 மாநிலங்கள் வந்து இந்த பிளாக் லிஸ்ட் விஷயத்தை வந்து கொண்டு நடத்துகிறார்கள். அதில் வந்து முதலாவது கேண்டோன் ஆர்காவ், 2வது கேண்டோன் லுட்சர்ன், 3வது கேண்டோன் டெஸ்ஸின், 4வது கேண்டோன் சுக், 5வது கேண்டோன் டூர்காவ். இந்த 5 மாநிலங்களையும் நீங்கள் வந்து கிராங்கன் காசு கட்டாமல் விட்டு, அந்த கிராங்கன் காசுன்றக்க மருத்துவ காப்புறுதி கட்டாமல் விட்டு அது பெத்திராய்க்கும் போகும் பட்சத்தில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்க நீங்கள் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அவையில் வந்து உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் திருப்பி வீட்டை அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே உருவாகிறது. இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர் அதாவது நீங்கள் வந்து கிராங்கன் காசு கட்டாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கிராங்கன் காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மெல்டன் பண்ணுவாங்க.
அவங்க வந்து இந்த பிளாக் லிஸ்ட் வச்சிருக்கிறபடியால் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் டாக்டர் தெரப்பிக்காரங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லியான ஆட்களுக்கு வந்து இந்த பிளாக் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு அங்கே முதல் தடவை போய்க்க இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே அங்கே இருந்தால் கூட நீங்கள் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போய்க்க அவையில் வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லலாம். மற்ற இன்னொரு முக்கியமான விடயம்னு சொன்னால் அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்து உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு உயிர் ஆபத்தோட ஹாஸ்பிட்டலில் நோட் ஃபாலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து லேபன்ஸ்பெத்ரோலிக், அதாவது நீங்கள் வந்து உயிர் ஆபத்து உங்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களை உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களோட உயிர் காப்பாற்றப்பட்ட அடுத்த நிமிடமே திருப்பி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்பிடுவாங்க. இந்த 5 மாநிலத்தில் மட்டும் இந்த பிளாக்லிஸ்ட் சிஸ்டம் உள்ளது. பழையபடி மேலதிகமான மாநிலத்தையும் இந்த சிஸ்டத்தை கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாநிலங்களில் வந்து அதுவும் ரங்கனால கடன் கூட இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாநிலங்கள் வந்து இந்த பிளாக்லிஸ்ட் வந்து கொண்டு நடத்துறாங்க. ஓகே மக்களே, இதை பற்றியான உங்கள் கருத்து என்ன அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.